ஓகே. அந்த ஷேம்ஃபுல்லி அதெல்லாம் அந்த சாயல்லாம் அப்படியே எடுத்து பார்க்கும்பொழுது, ஒரு சிலருக்குள்ள நம்மளுக்குள்ள எல்லாருக்குள்ளயுமே ஒவ்வொரு விதமான எண்ண ஓட்டங்கள் இருக்கும்ல. எனக்குள்ள என்ன தோணுனாலும் நான் வெளியில சொல்லிக்க மாட்டேன். வெளியில உலகத்த பொறுத்தவரைக்கும் உலகம் என்ன எதிர்பார்க்குதோ, அந்த விதத்துல நான் என்ன நானே நல்லவளா காமிச்சுக்க ப்ரொஜெக்ட் பண்ணணும். நம்ம எல்லாருமே நல்லவங்களா காமிச்சுக்க ஆனா ஏன் விக்னேஷ் கார்த்தி வந்து நான் இப்படிதாங்கிறத அப்பட்டமா சொல்ல முற்படுறாரோ? அதுல அவருக்கு எந்த விதமான ஒரு சங்கடம் இல்லையோ? இதெல்லாம் சமூகம் பேசாது. ஆனா சமூகத்தோடயே உள்ள போய் பார்த்தா இந்த விஷயம்லாம் தான் இருக்குது. நான் அதையே சொல்லிட்டு போறேனேங்கிற ஒரு கட்ஸ் விக்னேஷ் கார்த்திக்குள்ள எங்க இருந்து வந்துச்சு? தெரியல, நான் ஒரு பர்சனாவே அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போறேன் அப்படின்னா எல்லாரும் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் ஃபோக்கில் தான் சாப்பிட்றாங்க அப்படின்னா எனக்கு ஐயோ நம்மளும் எனக்கு நான் அவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் கையில் சாப்பிடுவேன். ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னா இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், நான் கேவலமாக ஒரு ஷார்ட்ஸும் டிஷர்ட்டும் போட்டு போவேன். ஸோ அவங்க நினைக்கிறதுக்காக நான் அப்படி இருக்க மாட்டேன். எனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாத வரைக்கும் ஓகே. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கிறது கரெக்ட் தான் இல்லை. ஸோ அதோட வெளிப்பாடு தான் நினைக்கிறேன்.